அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் ஒரு அருமையான மொறுமொறுப்பான சத்தான வாழைப்பூ கடலைப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு, அதாவது பச்சை கடலைப்பருப்பை அரை மணி நேரமாக நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அது கூட அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு முழுசாகவும், மீதமுள்ளது கொஞ்சம் பைண்டிங்காக கொஞ்சம் கொரகொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாழைப்பூ எல்லாருக்குமே சுத்தம் பண்ண தெரியும். முதல்ல வாழைப்பூ செய்கிற சின்ன பிள்ளைங்களுக்காக நான் சொல்கிறேன். வாழைப்பூவில் எப்போவுமே இந்த நடு நரம்பு இருக்குல்ல, இது போல் இருக்கும். இதை எடுத்துடணும். அதில் ஒரு கசப்பு சுவை இருக்கும். அடுத்தது நம்மளால் நறுக்கவும் முடியாது, அந்தளவு ஒரு ஹார்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த உரை மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி. இந்த உரையும் நீக்கிட்டு இந்த வாழைப்பூவை உங்களால் எந்த அளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவு பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ அரைச்ச பச்சை கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கல, அதுக்கு பதிலாக மிளகாத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன். மிளகாயை நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும் போது சேர்த்து அரைக்கலாம், இல்லைனா முதல்ல மிளகாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட கடலைப்பருப்பை சேர்த்து அரைக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாவை தனியாக அடித்து சேர்த்துருக்கேன். இப்போ வாழைப்பூ பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். அது கூடவே கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை நல்லா கலந்து இது போல் ஒரு உருண்டை பிடிச்சி கையில் வச்சு இப்படி தட்டுனிங்கன்னா நல்ல வடை வந்துடும். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஓரளவு லேசாக ஒழுங்கு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுக்க வேண்டியதான். தீ மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா ரொம்ப வேகாமல் வடை டக்குன்னு கரிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸியாக தட்டிடலாம். வெங்காயம், வாழைப்பூ எல்லாம் இந்த பக்கோடாவோட டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் கையில் தட்டி போட பயம் இருக்கிறவங்க கையில் தட்டிட்டு அரிக்கரண்டியில் வச்சு கூட நம்ம எண்ணெயில் இறக்கிக்கலாம். ஒரு வாழைப்பூ வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே செஞ்சு ஒரே நாளில் நம்ம காலி பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பாதி வாழைப்பூவை இது போல் வடையாகவும் பாதியை நம்ம பொரியலாகவும் செஞ்சுக்கலாம். இல்லை யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட கொஞ்சம் புதுசாக இது போல் வாழைப்பூ வடை செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பூ வடை ரொம்பவே மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு சத்தான வாழைப்பூவை வடை வடிவத்தில் கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. பாருங்கள், பக்கோடா மாதிரியே இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரு. இதில் பொதுவாக நம்ம பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு காரமாக இருக்குங்கிறதுனால பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கலை. காரத்துக்காக மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறுமொறுப்பாக இருந்துச்சு. இப்போ நான் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு வடையை இன்னொரு முறை நல்லா தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், உருண்டையாக பிடிச்சி நீங்கள் லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலே போதும். இது ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வாழைப்பூ சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் பிசுறு பிசுறாக வெளியில் இருக்கும். அதை உதிர்ந்து விழுந்துடாமல் மட்டும் லேசாக ஒதுக்கி விட்டு போட்டால் போதும். இது கூட சில பேர் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து போடுவாங்க, அப்படியும் செய்யலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இதை நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கடலைப்பருப்பை அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கூட அதில் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. வாழைப்பூவு ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயிற்று புண்களை ஆற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது நம்ம வாழைப்பூவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற புதுமையான வீடியோக்களை பார்க்குறதுக்கு சுவையும் நலமும் சேனலை பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை வாழைப்பூ வடை குளிருக்கு இதமாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், குழந்தை சாப்பிட்றது எந்த அளவு மொறுமொறுப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மொறுமொறுப்பாக அந்த பக்கோடா சாப்பிட்ற டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.